ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். அப்புறம் பிளவுஸ்ல வந்து பஃப் கை கொஞ்சம் எல்லாரும் கன்ஃபியூஸா இருக்கு எப்படின்னு கேட்டதுங்கல்ல, அதை நான் கொஞ்சம் சொல்றேன். சொல்லல, உங்களுக்கு தச்சே காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்ப பிளவுஸுக்கு ஸ்லீவ் வெட்டுவோம்ல, அதே மாதிரி 2 மடங்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப கை 5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரைட்டா வெட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பும் எடுக்க வேண்டாம். இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டின ஸ்லீவ் வந்து கரெக்டா ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு ஃபிளீட் வைங்க. இந்த நான் வைக்கிறேன் பாருங்க. இதை பாத்தீங்களா, இது மாதிரி ஃபிளீட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கம் ஃபிளீட் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரே பக்கம் மாதிரி தான் வச்சிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து சேலையோட பார்டர்ல இருந்து கொஞ்சம் வெட்டியிருக்கேன். அதாவது சேலை என்ன கலரோ அதை இதுல கீழே பார்டர் வைக்கிறக்காண்டி இதை வெட்டி எடுத்திருக்கேன். அந்த ஸ்லீவ்ல அந்த பார்டர் வந்து இப்ப தச்சிருக்கேன். தச்சிட்டு இப்படி பரட்டிக்கோங்க. இந்த பார்டரை பரட்டிட்டேன். இந்த பட்டிக்கு பார்டரை ஜாயின் பண்ணிருக்கேன்ல, இதுல வந்து கரெக்டா 1/2 இன்ச்சு, அதிகபட்சம் 3/4 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேல வேண்டாம், அசிங்கமா இருக்கும். அதுல கரெக்டா 3/4 இன்ச்சு வச்சு அந்த லைனிங் பீஸை வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பார்டர்ல வந்து லைனிங் வச்சு தச்சிட்டேன். இப்ப இந்த திருப்பினோடனே அந்த பார்டர் கரெக்டா 3/4 இன்ச்சு தான் இருக்கும். இப்ப அந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்ல வந்து லைனிங் அமுக்கி வச்சு ஓரமா எட்ஜி தையல் மட்டும் போடுங்க. ஓரமா தையல் போடுங்க. இப்ப அந்த லைனிங் வந்து அப்படியே உள்ள கூடி மடிச்சு லைட்டா லைனிங் வெளியில தெரியுற மாதிரி ஓரத்துல எட்ஜி தையல் மட்டும் போடுங்க. இந்த ஓரத்துல லைனிங் தெரியுற மாதிரி எட்ஜி தையல் போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பைப்பிங் மாதிரி அழகா இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டாவது இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் இந்த சைடு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமாட்டி ரஃபா ஒரு தையல் போடுங்க. சுத்திலும் இந்த தையல் வந்து ரஃபா போடுறது. தையல் போட்டு முடிச்சிட்டோமா, இந்த லைனிங் வச்சிருக்கேன். ஆனா பஃப் கை தைக்கும் போது ஃபர்ஸ்டே லைனிங் சேர்க்க கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நீங்க லைனிங் சேர்க்கணும். அப்பதான் பஃப் கை சூப்பரா வரும். இப்போ வந்து ஸ்லீவை வந்து இப்பதான் வெட்டவே போறோம். நமக்கு 5 இன்ச்சு வேணா கரெக்டா 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஷேப் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்லீவ் வந்து ஷேப் வெட்டிட்டேன். எப்பயும் மேல ஒரு 5 இன்ச்சுனா கீழே 2.75 2.5 அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்பதான் பஃப் கைக்கு நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம அப்படிதான் வெட்டுவோம். இப்போ இந்த பஃப் கை வந்துட்டு இப்ப வெறும் பிளாட்டா இருக்கா, இந்த மாதிரி தைச்சாலும் பெரியவங்க கூட போட்டுக்கலாம். இதுல பஃப்னு மேல பஃப் கை வரணும்னா இப்ப உள் சைடு லைனிங் இருக்குல்ல, அதுல இருந்து சென்டர்ல ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிருங்க. இந்த பாத்தீங்களா, நான் டாட் பிடிச்சிருக்கேனா, இந்த டாட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அகலமா பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பஃப் கை வந்து புஷ்ன்னு நிக்கும். இந்த டாட் பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதை கரெக்டா சென்டரா ஒண்ணு போல பிடிங்க. ஏத்தி இறக்கி பிடிச்சீங்கன்னா பஃப் கை வந்து ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். இந்த பின் சைடு பாருங்க, நீங்க எவ்வளவுக்குள்ள டாட் பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள அந்த பஃப் கை வந்து அப்படியே எந்திரிச்சு அழகா வரும். ஒரு மாதிரி கூட மாதிரி அழகா வரும். அப்புறம் நீங்க இதை அளவு வச்சு நீங்க தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, தச்சு பரட்டிட்டேன். நல்லா பஃப்னு இருக்கும். இன்னும் பாடியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பஃப்னு வரும். சூப்பரா இருக்கும். இந்த பஃப் கை வந்து என்னோட தங்கச்சிங்களுக்காண்டியே நான் ஒரு வேஸ்ட் துணியில தச்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தம் பஃப் கையில எனக்கு தெரிஞ்சு 16 பஃப் கை எனக்கு தெரியும். நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லித்தரேன். யூஸ் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க.